ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஐஸ்லாண்ட் மொழியில வெளிவந்த ஐ ரிமெம்பர் யூ அப்படின்ற ஹாரர் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு வயசான பாட்டி ஒரு தேவாலயத்துல வந்து தூக்க போட்டு இறந்திருக்காங்க. அவங்களுடைய கேஸை பார்க்குற போலீஸ்காரங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டியோட முதுகுல எல்லாம் சிலுவையோட சின்னம் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாட்டுடைய மரணம் ஏதோ விசித்திரமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிற இந்த போலீஸ்காரங்க அந்த லோக்கல்ல இருக்க ஒரு டாக்டருடைய உதவியை வந்து நாடுறாங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. முதல்ல இந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் அவங்கள குடும்பப்படுத்தி கொண்டு இருப்பாங்க அப்படின்ற கோணத்துல விசாரிக்கிற போலீஸ்காரங்க அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த டீம்ல இருந்த ஒரு லேடி போலீஸ பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன லேடியோடைய சின்ன வயசுல நடந்த சில விஷயங்களை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுல அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன லேடியோட சின்ன வயசுல அவங்க கூட பெர்னாண்டஸ் அப்படின்ற ஒரு பையனும் இருந்திருப்பான். தீவிர மதவாதியான அந்த பையனுடைய அப்பா, இந்த பையனுடைய அம்மா அந்த பிரசவத்துல இறந்து போனனால அதுக்கான காரணம் இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலயே இந்த பையனை ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருப்பாரு. போதாதுக்கு கத்திய வச்சு அந்த பையனுடைய முதுகையில நிறைய சிலுவையோட சிம்பலை வரைச்சு வச்சிருப்பாரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த பையன் வச்சிருந்த ஒரு குரூப் போட்டோ கிடைக்குது. அந்த குரூப் போட்டோல 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேரும் ஸ்கூல்ல இந்த பையனை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இந்த பையனும் அந்த குரூப் போட்டோல இருக்க 8 பேர் முகத்திலையும் சிலுவையை வரைச்சு வச்சிருக்கான். அதுல 6 பேர் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போன 6 பேருடைய முதுகையும் பாத்தீங்கன்னா கத்திய வச்சு சிலுவையோட சின்னம் செதுக்கி இருப்பாங்க சதையிலேயே. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற டாக்டரோட பையனும் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில காணாம போயிருப்பான். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சுல இருந்து அந்த டாக்டருக்கும் இந்த பல வருஷங்களுக்கு முன்ன காணாம போன இந்த பையனை பத்தின சில நினைவுகள் கனவு மாதிரி வர ஆரம்பிக்குது. அதே நேரம் கேத்ரின் அப்படின்ற பொண்ணும் அவளுடைய ஹஸ்பண்ட் கராரும் கேத்ரினோட ஃப்ரெண்ட் லிப் இவங்க 3 பேரும் பல வருஷங்களுக்கு முன்னாடி மக்களால கைவிடப்பட்ட ஒரு ஐலாண்டுக்கு வராங்க. இங்க வர அவங்களும் இங்க இருக்க ஒரு பழைய வீடை புதுப்பிச்சு அவங்களுடைய வீடா அந்த வீடை மாத்திக்கிறாங்க. ஒரு நாள் கேத்ரின் அந்த ஐலாண்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு இடத்துல நிறைய கல்லறைகள் இருக்கிறத பாக்குறா. அதுல ஒரு கல்லறையில மட்டும் தலைப்பாகத்துல வைக்கக்கூடிய சிலுவை இல்லாம இருக்கிறத பாக்குறான். இதை பார்த்துட்டு வந்ததுல இருந்து கேத்ரின் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா அப்படியே கவனிக்கிறான். அந்த கல்லறையில காணாம போன சிலுவைய ஒரு பையன் கையில வச்சுக்கிட்டு வர மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இதை பார்த்து பயந்து கேத்ரின் ஒரு நாள் அந்த வீட்டுல இருக்க பாதாள அறையில உருண்டு விழுந்துடுறா. அந்த வீட்டுல ஒரு பாதாள அறை இருக்குது அப்படின்றத கேத்ரின் விழுந்த பிறகுதான் எல்லாருக்கும் தெரியும். கீழே விழுந்த கேத்ரின் பயத்துல திணறும் போது அதுக்குள்ள ஒரு இறந்து போன ஒரு பையனுடைய டெட் பாடி இருக்கிறத பாக்குறா. அந்த பையன் பக்கத்துல ஒரு போட்டோ இருக்குது. அந்த போட்டோல ஒரு லேடியோட படம் இருக்கு. அந்த லேடியோட படம் பாத்தீங்கன்னா அப்படியே கேத்ரின் மாதிரியே இருக்கு. அந்த பையனோட அம்மா தான் அந்த போட்டோல இருக்கிறது. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, பல வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போன பெர்னாண்டஸ் தான் அந்த பையன். அந்த பாதாள அறையில விழுந்ததுல கேத்ரினோட கால்ல பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்கும். இவங்க வந்து உதவிக்கு யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் அந்த ஏரியாவில பாத்தீங்கன்னா ரேஞ்சே இல்ல. அதனால யாரையும் வந்து உதவிக்கு கூப்பிட முடியல அவங்களால. அந்த வீட்டுல தனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால கேத்ரின் என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இனி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க இனியொரு வீட்டுல போய் தங்கிக்கிறாங்க. அதே நேரம் இங்க டாக்டரும் தன்னுடைய பையன் காணாம போனதை பத்தின இன்வெஸ்டிகேஷனும் பண்றாரு. இதுக்கு கூட அப்பதான் தன்னுடைய பையனுடைய ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பையன் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிப்ரெஷன்ல யாருக்கிட்டையும் பேசாம ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். கடைசியா ஒரு வழியா அந்த பையன் பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, பென்னிய நான் வந்து ஒரு பச்சை கலர்ல நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளதான் கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரம் பெர்னாண்டஸ் வச்சிருந்த போட்டோல சிலுவை வரைஞ்சி வச்சிருந்ததுல 7வது ஆளும் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. டாக்டருக்கு தன்னுடைய பையன் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் பிறக்கும் போதே டயபெட்டிஸோட பிறந்த பையன். இன்சுலின் போடலன்னா அவன் உயிருக்கே ஆபத்து. ரொம்ப நாளா காணாம போயிருக்கான். அதனால அந்த பையன் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது டாக்டருக்கு நல்லாவே தெரியும். இந்த போட்டோல இருக்க 8வது நபரை தேடி போறாங்க போலீஸும் டாக்டரும். அங்க போகும்போதுதான் டாக்டர் அந்த 8வது லேடி தனக்கு தெரிஞ்ச ஒரு மனநலம் குண்டன ஒருத்தவங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அவங்களும் நம்ம டாக்டரை அடையாளம் கண்டுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய பையன் ஏதோ ஒரு பச்சை கலரான ஒரு பொருளுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல எதையுமே அவங்களால சொல்ல முடியல. அதே நேரம் இங்க ஐலாண்ட்ல இருக்க கேத்ரினோட ஹஸ்பண்டுக்கும் அவளுடைய ஃப்ரெண்டு அவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தப்பான தொடர்பு இருக்கும். இவங்க 2 பேரும் கேத்ரினை எப்படி ஏமாத்திட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது யாருமே இல்லாத
அந்த தீவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் இவங்கள நோக்கி கல்லெடுத்து அடிக்கிறான் ஜன்னல் வழியா. யாருமே இல்லாத தீவுல ஒரு பையனை பார்த்த இவங்க 2 பேரும் அந்த பையனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் ஓடி போய் ஒரு பழைய பாழடைஞ்ச பில்டிங் குள்ள போய் நுழையிறான். இந்த பையனை துரத்திட்டு போன இவங்களும் அந்த பையனை பார்க்கும்போதுதான் அந்த பையனை காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, பல வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போன அந்த பெர்னாண்டஸ் தான். அந்த பையன் இறந்து போய் ஆவியா இருக்கான். நம்ம துரத்திட்டு வந்தது பையன் கிடையாது, ஆவிதான் அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நொடியே அந்த கட்டடம் ஃபுல்லா இடிஞ்சு இவங்க மேல விழுது. இந்த கட்டடம் இடிகிறத தூரே இருந்து பாக்குற கேத்ரின் இவங்களை காப்பாத்துறதுக்காக ஓடி அந்த கட்டடத்துக்கிட்ட வரா. வந்து பாக்குற அவளுக்கும் ஒரே அதிர்ச்சி. ஏன்னு பாத்தீங்கன்னா அவளுடைய ஹஸ்பண்ட் அந்த இடிபாடுகள்ல சிக்கி இறந்து போயிருப்பாரு. அவளுடைய ஃப்ரெண்டும் ரொம்ப காயம் அடைஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருப்பான். உயிருக்கு போராடிட்டு இருக்க தன்னுடைய ஃப்ரெண்டை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுடைய போனை எடுத்துக்கிட்டு ரேஞ்ச் இருக்க இடத்த நோக்கி ஓடுறா. ஓடி போய் அந்த போனை அன்லாக் பண்ணி பார்க்கும்போதுதான் இவளுக்கு தெரியுது இவங்க 2 பேருமே இவளை ஏமாத்திருக்காங்க. அவளுடைய ஃப்ரெண்ட் லிப் வந்து இப்போ கர்ப்பமா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சு ரொம்பவே மன உடைஞ்சு போயிடுறான். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் இவளை விட்டுட்டு போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கிட்ட உடனே தன்னுடைய வாழ்க்கையே பிடிக்காம அவ என்ன பண்றானா, அந்த பாதாள அறையில ஒரு பையனுடைய டெட் பாடியை பார்த்தா இல்ல, அதாவது பெர்னாண்டஸோட டெட் பாடி, அந்த பாதாள ரூமுடைய கதவை மூடிட்டு அந்த டெட் பாடி பக்கத்திலேயே இவளும் படுத்துக்கிறா. அதே நேரம் டாக்டர் இங்க ராத்திரி தூக்கமே இல்லாதனால அவர் என்ன பண்றாருன்னா ஜாகிங் போக ஆரம்பிக்கிறாரு. ஜாகிங் போற அவருடைய கண்ணுல பல வருஷங்களுக்கு முன்ன காணாம போன பெர்னாண்டஸோட ஆவி சின்ன பையனாவே வருது. அந்த ஆவி நம்ம டாக்டர் அப்படியே எங்க கொண்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போட்டோல இருந்த 8வது நபர் இன்னுமே இறக்காம இருக்க ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு தான் டாக்டரை கொண்டு போகுது. டாக்டரை பாக்குற அந்த லேடியும் இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் பல வருஷங்களா மறைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது பெர்னாண்டஸ் வந்து ஒரு கப்பல்ல இருந்ததை அவங்க பார்த்திருக்காங்க. ஆனா அதை வந்து அவங்க யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிருக்காங்க. இப்போ அவங்க டாக்டருடைய பையன் பென்னியுடைய ஆவியை பார்த்துதான் எழும்புனதா டாக்டர்கிட்ட சொல்றாங்க. இறந்து போன தன்னுடைய அம்மாவை அடக்கம் பண்ணியிருந்த கல்லறை இருக்க அந்த ஐலாண்டுக்கு தான் பெர்னாண்டஸ் போயிருக்கான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த லேடி தான். இந்த விஷயத்த அவங்க டாக்டர்கிட்ட சொல்றாங்க. யாருமே இல்லாத அந்த தனி தீவுல இருந்து கேத்ரின் அந்த பாதாள அறைக்குள்ளேயே இறந்து போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டருடைய பையன் பென்னியுடைய ஃப்ரெண்டு அவங்க அம்மாவுக்கு பச்சை கலர் நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு ஒரு படத்தை வரைச்சு அனுப்புறான். அந்த படத்தை பாக்குற டாக்டர் இப்பதான் கண்டுபிடிக்கிறாரு அது ஒரு கப்பல் கிடையாது, அது ஒரு செப்டிக் டேங்க். உடனே இவரு தன்னுடைய பையனை பத்தின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பார்ல, அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. லாஸ்டா தன்னுடைய பையன் தெரிஞ்ச ஒரு கேஸ் ஸ்டேஷனுடைய வீடியோவை அவர் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பச்சை கலர் செப்டிக் டேங்க் இருக்கிறத அவர் பாக்குறாரு. அந்த பச்சை செப்டிக் டேங்கை வாங்கினது வேற யாரும் கிடையாது, அந்த ஐலாண்ட்ல குடியேற போன கேத்ரினும் அவருடைய ஹஸ்பண்ட் கரார், அவங்களுடைய ஃப்ரெண்ட் லிப், இவங்க 3 பேரும் தான் அந்த பச்சை செப்டிக் டேங்கை வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த பையன் கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருந்தனால அது ஒரு செப்டிக் டேங்க் அப்படின்னு தெரியாமலே அந்த பையன் அதுக்குள்ள ஒளிச்சிருந்திருப்பான். இவங்க அந்த டேங்கை அந்த ஐலாண்டுக்கு எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க, உள்ள ஒரு குழந்தை இருக்கிறது தெரியாம. இப்பதான் நமக்கே சொல்றாங்க இந்த டாக்டரோட பையனும் காணாம போய் சில வருஷங்களா இருக்கு. இது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தான் இந்த கதை கூட அப்படியே பேரலா கொண்டு போயிருப்பாங்க. இந்த டாக்டரும் தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் டீமோட அந்த ஐலாண்டுக்கு வந்து அந்த செப்டிக் டேங்குக்குள்ள இருக்க தன்னுடைய பையனுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் அந்த பழைய வீடை சுத்தி பார்க்கும்போது அந்த பாதாள அறையில இருந்து இவரை ஏதோ இருக்கிற மாதிரியே இவருக்கு இருக்கும். ஆனா இவர் அதை கண்டுக்காம அந்த திறந்து கிடக்கிற பாதாள அறையோட டோரை மூடிக்கிட்டு தன்னுடைய பையனுடைய டெட் பாடி எடுத்துட்டு அந்த டீமோட அந்த இடத்தை விட்டு வெளியே போறாரு. இப்பதான் அந்த வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து சின்ன வயசுல இறந்து போன பெர்னாண்டஸோட ஆவியும் கேத்ரினோட ஆவியும் தங்களோட கைகளை கோர்த்துக்கிட்டு சோகமா தன்னுடைய பையனுடைய உடம்பை எடுத்துட்டு போற டாக்டரை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க பாடி அதுக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால மோட்சம் கிடைக்காம உள்ள இருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த படத்தோட கிளைமேக்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸா சொல்லுங்க.